குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பத்ரகிரியார் அவர்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் 90 பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 91. தோலேனி வைத்தேரி தூர நடந்து எய்க்காமல் நூலேனி வைத்தேரி நோக்குவதும் எக்காலம். தோலேனி அப்படின்னா நரம்புகள், நூல் ஏணி அப்படின்னா நாடிகள், எய்க்காமல் அப்படின்னா வருந்தாமல். நரம்புகளால் ஆன இந்த உடம்பில் அவற்றை பற்றி மேல் வருந்தி ஏறாமல் பாவனையாக பற்றும் யோக நாடிகளை பற்றி உச்சியில் ஏறி அங்கே பார்ப்பதும் எந்த காலமோ. பாடல் 92. வாயோடு கண்மூடி மயக்கமுற்று நில்லாமல் தாயோடு கண்மூடி தழுவி நிற்பது எக்காலம். தாய் அப்படின்னா பராசக்தி. வாயோடு கண்மூடி மயக்கமாதல், உலகில் ஆசை கொண்டு வாழ்தல், இப்படி இல்லாமல் பராசக்தியாகிய தாயோடு யோகத்தில் கண்மூடி குண்டலினியை தழுவி நிற்பது எந்த காலமோ. பாடல் 93. காசினியெல்லாம் கடந்து கால் ஓய்ந்து போகாமல் வாசிதனில் ஏறி வருவது இனி எக்காலம். காசினி அப்படின்னா உலகம், வாசி அப்படின்னா பிராணாயாமம். உலகில் நடந்து திரிந்து அதனால் கால் ஓய்ந்து போகாமல் வாசியாகிய பிராணாயாமத்தில் சென்று யோகம் சாதிப்பது எந்த காலமோ. பாடல் 94. ஒளிபடருங் குண்டலியை உன்னி உணர்வால் எழுப்பி சுழுமுனையின் தாழ் திறந்து தூண்டுவதும் எக்காலம். ஒளி உண்டாகும்படி குண்டலினியை நினைத்து உணர்வால் எழுப்பி சுழுமுனையின் வாயில் பூட்டை திறந்து தூண்டுவதும் எந்த காலமோ. பாடல் 95. இடை பிங்களை நடுவே இயங்குன் சுழுமுனையில் தடையறவே நின்று சலித்திருப்பது எக்காலம். இடைக்கலை, பிங்களை, சுழுமுனை இதெல்லாமே நாடிகள். தடையற அப்படின்னா தடை இல்லாமல். இடக்கலை, பிங்களை என்னும் நாடிகளுக்கு இடையில் இயங்கும் சுழுமுனை நாடியில் தடையில்லாமல் சென்று சித்தி பெறுவது எந்த காலமோ. பாடல் 96. மூல நெருப்பை விட்டு மூட்டி நிலா மண்டபத்தில் பாலை இறக்கியுண்டு பசியொழிவது எக்காலம். மூல நெருப்பு அப்படின்னா மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி நெருப்பு. மூலாதாரத்தில் உள்ள குண்டலினி நெருப்பை தூண்டிவிட்டு நேரே உச்சிக்கு செல்லும்படி செலுத்தி சகசிராரத்தில் அமுதத்தை இறக்கி உண்டு பசியை ஒழிப்பது எந்த காலமோ. பாடல் 97. ஆக வெளிக்குள்ளே அடங்கா புரவி செல்ல ஏக வெளியில் இருப்பது இனி எக்காலம். அடங்கா புரவி அப்படின்னா அடங்காத குதிரை, அதாவது பிராணாயாமம் என்னும் மூச்சு பயிற்சியை பற்றி சொல்லியிருக்காருங்க. ஆக வெளி அப்படின்னா ஆகாய வெளி. அடங்காத குதிரையை ஆகாய வெளியில் செலுத்தும்படி ஒரே யோக பாவனையில் இருப்பது எந்த காலமோ. பாடல் 98. பஞ்சரித்து பேசும் பல்கலைக்கு எட்டா பொருளில் சஞ்சரித்து வாழ்ந்து தவம் பெறுவது எக்காலம். பஞ்சரித்து அப்படின்னா பரவி நின்று, பல்கலைகள் அப்படின்னா பல வகை நூல்கள். பரவி நின்று பேசும் பல கலைகளுக்கும் எட்டாத இறைவனை நினைத்து யோகம் சாதித்து தவம் பெறுவது எந்த காலமோ. பாடல் 99. மலமும் சலமுமற்று மாயையற்று மானமற்று நலமும் குலமுமற்று நான் இருப்பது எக்காலம். அற்று அப்படின்னா நீங்கி, மலசலம் வெளியேற்றும் நினைவும் இல்லாமல், மாயையாகிய கவலையும் இல்லாமல், தன்மானமும் இல்லாமல், நலம் குலம் என்பதிலும் பற்று இல்லாமல் தனித்திருப்பது எந்த காலமோ. பாடல் 100. ஓடாமல் ஓடி உலகை வலம் வந்து சுற்றி தேடாமல் என்னிடமாய் தரிசிப்பது காலம். தரிசிப்பது அப்படின்னா தரிசனம் செய்வது, அதாவது வணங்குவது. இறைவனை தேடி எங்கும் ஓடி உலகையே வளமாக வந்த பின் என்னிடமே அவர் இருப்பது கண்டு தரிசனம் செய்வது எந்த காலமோ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் 233 பாடல்கள் இருக்குங்க. மீண்டும் 101வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.